வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு. வெற்றி சாதாரணமாக கிடைக்காது. பல சோதனைகளை நாம் தாங்க வேண்டும். அதைத்தான் காந்தியும் காமராஜரும் சாதித்து காட்டினர் அகிம்சை மூலம். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுவும் பொது வாழ்வில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லது செய்தாலும் சில நேரத்தில் சில தீய மக்களால் துன்பங்கள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் தாங்கி அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அரசியலில் ஒரு தன்மையாக இருக்கிறது. பொது வாழ்வு என்று வந்துவிட்டால் போராட்டத்திற்கு குறைவில்லை. இதில் ஆளுங்கட்சியை எதிர்க்க வேண்டுமா அல்லது இருப்பவர்களை அங்கே சுற்றுவட்டாரத்தில் இருப்பவர்களை எதிர்க்க வேண்டுமா என்றெல்லாம் பாராமல் உண்மை எது என்று நாம் அரசியல் இருக்கின்ற பொழுது நாம் அதில் கவனித்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நமது குமரி அனந்தன் அவர்கள் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸில் எம்எல்ஏ இருந்த பொழுது எண்ணூர் பகுதியிலே ஒரு சுடுகாட்டிற்கு செல்லுகின்ற பாதை அங்கே இருக்கின்ற தொழிற்சாலைக்கு சொந்தமானது. ஆண்டாண்டு காலமாக மக்கள் இறந்தவர்களின் பிணத்தை அந்த வழியாகத்தான் கொண்டு செல்வார்கள். ஒரு நாள் அந்த ஆலை என்ன நினைத்ததோ தெரியவில்லை, அந்த பாதையை மூடிவிட்டார்கள். குமரியானந்தன் அவர்களும் அங்கே எண்ணூர் பகுதியில் வாழ்ந்த மக்களும் அந்த தொழிற்சாலையிடம் அணுகி, இது மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பாதை, உங்கள் இடமாக இருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக இறந்தவர்களை நாங்கள் இந்த வழியாகத்தான் கொண்டு போக வேண்டும், இல்லாவிட்டால் ஏராளமான தூரம் நாங்கள் சுற்றி வர வேண்டும், ரயில்வே டிராக்கை தாண்டி வர வேண்டும், மிகவும் சிரமம் என்று கெஞ்சி பார்த்தனர். குமரியானந்தனும் உண்ணாவிரதம் இருந்து பார்த்தார், செவி சாய்க்கவில்லை. ஒரு நாள் குமரியானந்தன் சிந்தனையிலே வந்தது, வாழ்வா சாவா, பொது வாழ்க்கையில் நாம் ஈடுபட்டு விட்டோம், இந்த மக்களுக்காக நாம் உயிரையும் விட தயார் என்று சொல்லி மீண்டும் குமரியானந்தன் அங்கே எண்ணூரிலே அந்த பாதையின் அருகையிலே உண்ணாவிரதத்தை இருந்தார். குமரியானந்தன் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாள் என்று சொன்ன பிறகும் தொழிற்சாலை செவி சாய்க்கவில்லை. எண்ணூர் மக்களெல்லாம் உடன் உண்ணாவிரதத்தில் இருந்தார்கள். இந்த செய்தி அப்பொழுது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களின் காதில் எட்டியது. என்னவென்று கேட்டார். குமரியானந்தனிடம் தொலைபேசியில் அழைத்து கேட்டார். அதற்கு குமரியானந்தன் நிலைமையை எடுத்து சொன்னார். நீங்கள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கின்ற இடத்திற்கு நானே வருகிறேன் என்று ஒரு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த எண்ணூர் இடத்திற்கு சென்றார்கள். அங்கே எல்லோரும் கூடியிருக்கின்ற நேரத்திலே எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள், இந்த பாதையை திறக்கும் வரை நானும் குமரியானந்தனோடு உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று அங்கே அறிவித்து விட்டார். அங்கே இருந்த தொழிற்சாலை அதிகாரிகளுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. மக்களெல்லாம் ஏகோபத்து குரலில் எம்ஜிஆர் வாழ்க, குமரியானந்தன் வாழ்க என்று குரல் எழுப்பினார்கள். ஆலய நிர்வாகம் என்ன செய்ய முடியும்? ஒரு மாநில முதலமைச்சர் உண்ணாவிரதத்தில் இருக்கிறார் என்று சொன்னவுடனேயே பாதையை திறந்து விட்டது. புதிய பாதையாக பழைய பாதை அங்கே உள்ள மக்களுக்கு கிடைத்தது. எனவே அரசியலில் இருக்கின்ற பொழுது சில நேரங்களில் நாம் செயல்பாட்டில் இறங்கித்தான் ஆக வேண்டும். அது நல்லது என்று மக்களுக்கு நாம் படும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நாம் எதிர்த்து தான் ஆக வேண்டும். நான் ஆளுங்கட்சியை எதிர்க்க மாட்டேன், எனக்கு அதற்கு உடன்பாடில்லை என்று சொன்னால் நம்மை தேர்ந்தெடுத்த மக்கள் நம்மை இவன் நமக்கு உதவி செய்யவில்லை என்று பழி தூற்றுவார்கள். எனவே வாழ்க்கையில் பொதுநலில் அக்கறைப்பட்டுள்ள யாராக இருந்தாலும் சரி, பொது மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதை தலையிடுவதுதான் முறை. அதைத்தான் எம்ஜிஆர் செய்தார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, அதுவும் தங்கள் குடும்பத்தில் இறந்தவரின் உடலை கொண்டு செல்வதற்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். அதற்கு குமரியானந்தனும் ஆதரவாக உண்ணாவிரதம் இருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்து எம்ஜிஆர் அவர்களும் அவருடன் சென்று உண்ணாவிரதத்தில் இருந்து அந்த பாதையை திறந்து வைத்தார்கள். எனவே பொது வாழ்வில் இருக்கின்ற நாம் எந்த சூழ்நிலையிலும் எதையும் எதிர்பார்க்கின்ற ஆற்றல் நமக்கு வர வேண்டும். அதே நேரத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் அது மக்களுக்கு பயன்பெறுகின்ற வகையிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியல் பண்பாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே வெற்றி படிக்கட்டு என்பது எல்லோருக்கும் சொந்தமாக வேண்டும். நீங்களும் நானும் வெற்றி கனியை பறிக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.